லாஸ்ட் இயர் ஜனவரியிலேருந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் அப்பப்போ கையில் கிடைக்கிற காசுலாம் சேவ் பண்ணிட்டு இருந்தேன். 1 கிராம் இல்லாட்டி 2 கிராம் காயின் வாங்கலான்னு. இயர் முடியும் போது 1.5 கிராம் சேர்ந்துச்சு. சரி காயின் வாங்காமல் ஒரு ஸ்டெட்டாக வாங்கிடலான்னு ஸ்டெட்டு வாங்கியிருந்தேன். கேஸ்டிங் மாடல் பட்டர்ஃப்ளை டிசைனில் ஒரு 1.5 கிராமுக்கு நல்லா கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கியிருந்தேன். இன்றைக்கி 1 கிராமோட கோல்டு ரேட் வந்து 14,540 ருபீஸ். நான் 1.63 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். டோட்டலாக கோல்டு ரேட் மட்டுமே 23,700.2 வருது. நான் ஜுவல் ஒன் கேஸ்டிங் மாடல் வாங்கியிருந்தேன். அதனால 20% வேஸ்டேஜ், 4,740 ருபீஸ். வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஜிஎஸ்டி 3%, 711 ருபீஸ். இன்றைக்கி போய் ஃபுல் காசு கொடுத்து நான் நகை வாங்கியிருந்தேன்னா 29,151 ருபீஸ் கொடுத்துருக்கணும். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம சேவ் பண்ணும்போது நம்ம சேவ் பண்ணி இந்த அமௌண்ட்டோட ஆவரேஜ் தான் கோல்டு ரேட்டாக எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 14,540 ரூபாயா இருந்தாலும் என்னோட ஆவரேஜ் அமௌண்ட் வந்து 8,983 ரூபா. அதுதான் இன்றைக்கி கோல்டு ரேட் அவங்க எடுத்திருந்தாங்க. ஆனால் மேக்கிங் அண்ட் ஜிஎஸ்டி சார்ஜஸ்லாம் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க. நம்ம சேவ் பண்ண ஆவரேஜ் கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. டோட்டலாக 1.5 கிராமுக்கு சேவ் ஆன அமௌண்ட் வந்து 9,058 ருபீஸ். இன்னும் நம்ம நிறைய கிராம் சேர்க்கும் போது நிறைய அமௌண்ட் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா வருஷமும் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருமானு தெரில. ஏன்னா போன வருஷம் கோல்டு ரேட் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இல்லைனா மெதுவாக இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும். ஆப்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு பேஜில் இன்றைக்கி கோல்டு ரேட் அண்ட் சில்வர் ரேட் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் நம்ம சேவிங் டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். சேவ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். அங்கே நம்ம அமௌண்ட் வைஸ் இல்லைனா கிராம் வைஸ் சேவ் பண்ணலாம். மினிமம் 100 ருபீஸ்லேருந்து இந்த ஆப்பில் நம்ம சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 76 டேஸ் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 5% பெனிஃபிட் தராங்க. அதே மாதிரி 76 டேஸ் டு 151 டேஸ்க்கு நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 3.75%, 151 டேஸ் டு 226 டேஸ்க்கு 2%, 226 டேஸ் டு 301 டேஸ்க்கு 0.75%, 301 டேஸ் டு 330 டேஸ்க்கு 0% பெனிஃபிட்ஸ் தராங்க. அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேனோ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பேமெண்ட் ஆப்ஷன் பேஜுக்கு போயிடும். எனி யூபிஐ ஆப்ஸ், கூகுள் பே ஆர் ஃபோன்பே மூலியமா நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு இமெயிலுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இன்வாய்ஸாக சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்கீம் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் லாஸ்ட் இயர் 2025 பிப்ரவரிலேருந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ கோல்டு ரேட் அரௌண்ட் 8,000, மந்த்லி 1,000 to 1,500 சேவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கோல்டு ரேட் 14,300 ருபீஸ்க்கு மேலே இருக்குது. இடையில கையில் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது 5,000, 3,000 ஒரு 2-3 தடவை பேமெண்ட் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் கிராம்ஸ் அதிகமாக வந்திருக்கு. நான் டோட்டலாக சேவ் பண்ண அமௌண்ட் 13,400. அதுக்கு ஆட் ஆன வெயிட் வந்து 1.492 கிராம்ஸ். பெனிஃபிட்ஸாக 0.061 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலி 1.553 கிராம்ஸ் சேவ் ஆயிருக்கு. இன்னைக்கு 1 கிராம் கோல்டு 14,300. ஆனால் 13,400க்கே 1.5 கிராம் சேவ் ஆயிருக்கு. மந்த்லி 1,000 to 2,000 ருபீஸ் கையில் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் 5,000 to 10,000 ருபீஸ் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு சீட்டு போடுறதா நல்ல ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் டிஜிகோல்டில் வாங்குற நகைக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இருக்கும். ஆனால் நீங்கள் சீட்டு போட்டு வாங்கினீங்கன்னா செய்கூலி சேதாரத்தில் 15 to 18% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். ரைட் சைட் டாப்பில் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் சேவிங் டார்கெட்ஸில் இயர்லி நம்ம எவ்வளோ கிராம் சேவ் பண்ண விரும்புகிறோமோ அதை செட் பண்ணிக்கலாம். நம்ம மந்த்லி எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு அதுவே காட்டிடும். நீங்கள் இந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.